அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம். தாவேக தலைவர் விஜய்க்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது என்றும் அதனால் கணிசமான வாக்குகள் பிரியும் என்றும் கூறிய மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ, அதே சமயம் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நிதி பிரச்சினை இருக்கின்ற போதும் தமிழ்நாடு அரசு 80% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்க கூட்டணி மந்திரி சபை நாங்க கேட்கவும் அதை விரும்பவும் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் கூட்டணி மந்திரி சபை கேட்டு அது ஒரு குழப்பத்தை உருவாக்கி கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வருமானு சொல்லி இன்னைக்கு ஏதாவது நடக்குமா, இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணி ஏதாவது பிளவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்களா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இது ஒரு காரணமா இருக்கக்கூடாது நாங்க இது பண்ணி. ஆனா பிற இயக்கங்கள் அவங்க கேட்கிறாங்க. அந்த இயக்கங்களுடைய அது அவங்களுடைய உரிமை. அவங்க ஆனா இறுதியில முடிவு செய்யறது அந்த கட்சி தான். இப்போ எங்களை பத்தி நீங்க கேட்டா நாங்க சொல்லலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் இந்த சீட்டுக்காண்டி, இந்த எண்ணிக்கைக்காண்டி, இல்ல இந்த மாதிரி இதுக்காண்டி ஒரு போஸ்டரிங் சொல்லி செஞ்சு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேசும்போது செய்யும்போது உடன்பாடு ஏற்படுற வரைக்கும் கேட்பாங்க, இவங்க சொல்லுவாங்க. ஆனா கூட்டணியில எந்த விரிசல் வராதுங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. தூத்துக்குடி, கோவை, ராமேஸ்வரம் உட்பட 65 விரைவு ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதன்படி வெளியாகியுள்ள புதிய கால அட்டவணையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 விரைவு ரயில்கள், 14 குறுகிய தூர ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 முதல் 85 நிமிடங்கள் வரை பயண நேரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மேட்டுப்பாளையம், கொல்லம், தாம்பரம் இடையிலான ரயில்களின் பயண நேரம் 50 நிமிடங்கள் வரை குறைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான கோரிக்கைகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட மூத்த IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு தனது இறுதி அறிக்கையை முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நீண்ட காலமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 முறைகள் குறித்து ஆய்வு செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. கோவையில் புதிய சர்வதேச ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஆர்எஸ்புரத்தில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6,500 சதுர மீட்டர் பரப்பளவில் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டது. இதனை துணை முதல்வர் உதயநிதி பங்கேற்று திறந்து வைத்தார். போட்டியினை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர். ஆஸ்ட்ரோடர்ஃப் எனப்படும் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் அமைக்கும் இப்பணிகள் மிக குறுகிய காலத்திலேயே முடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹாக்கி மைதானத்திற்கு FIH எனப்படும் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. கோவை மீது முதல்வருக்கு தனி பாசம் உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரத்தில் அமைக்கப்பட்ட சர்வதேச ஹாக்கி மைதானத்தை உதயநிதி திறந்து வைத்தார். பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கும் வகையில் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். முத்தமிழர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், என்னைக்குமே இந்த கோவை மேலே எப்பொழுதுமே அவங்களுக்கு தனி பாசம் உண்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் அடிக்கடி சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம், வாக்களித்த மக்கள் மகிழும்படி மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களும் நமக்கு வாக்களிக்காம விட்டுட்டோமே என்று வருந்துகின்ற அளவிற்கு நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூறுவார். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். திருத்தணியில் ரயிலில் பயணித்த ஒடிஷா மாநில இளைஞர் மீது சிறுவர்கள் தாக்கியது புலம்பெயர் தொழிலாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து தேசிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்திற்கு வடமாநில தலைவர்கள் மட்டுமின்றி தமிழக அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். புத்தகம் பிடிக்க வேண்டிய கையில் அரிவாள்கள் வைத்து வடமாநில இளைஞரை சிறுவர்கள் வெட்டியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதற்கு இதுவே ஒரு சாட்சி என்றும் இதோடு போதைப் பொருட்கள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர் சிறுவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இளம் பருவத்தினர் பயங்கர ஆயுதங்களை கையில் ஏந்தி போதையில் இப்படி தடம் புரள்வதை பார்க்க வேதனையாகவும் பயமாகவும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறார்களின் மன ஆரோக்கியம் போதை பழக்கத்தால் சிதைந்து கிடப்பது சமூகத்திற்கு பெரும் ஆபத்து என்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். திருத்தணியில் வடமாநில வாலிபர் மீது சிறுவர்கள் பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தியது அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழகத்தில் புள்ளிங்கோ அச்சுறுத்தலை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திருத்தணி சென்ற ரயிலில் இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழ்நாடு அபாயகரமான எதிர்காலத்தை நோக்கி செல்வதாக தாவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் பொருட்களால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் இளைஞர்களை நல்வழிப்படுத்த தமிழக அரசு தவறியதாகவும் எஞ்சியிருக்கும் ஆட்சி காலத்திலாவது போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருத்தணியில் தாக்குதலுக்கு உள்ளாகி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒடிஷா மாநில இளைஞர் சொந்த ஊர் போக வேண்டும் என்று கூறி பாதியிலேயே சென்றுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவமனையில் தங்குவதற்கு மறுத்த அவர் பயத்தில் அழுது கொண்டே தனது சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு அனுப்பி வைத்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதால் சிறுவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் ரயில் மற்றும் ரயில் நிலையத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மீது சிறுவர்கள் கொடூர தாக்குதல் நடத்திய விவகாரம் குறித்து அஷ்ரா கார்க் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வடமாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் பரவும் நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆர்ல கூட இப்ப நீங்க வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம். அதுல எஃப்ஐஆர் பொறுத்திருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்திருக்கும் ஓவராலா நீங்க படிச்சீங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்றாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்றதை வச்சு சொல்றேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பாக்குறியா, அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. இட் இஸ் நாட் என்டையர்லி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் பீயிங் நார்த் இந்தியன், பிகாஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் சோ மெனி அதர் பீப்புள் ஆர் ஆல்சோ ஸ்டேயிங் இல்லையா. திருத்தணியில் ஒடிஷா இளைஞரை தாக்கிய சிறுவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இதுவரை இல்லை என்று வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதையில் தாக்குதல் நடத்தினார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சேம் क्वेश्चन. அதான் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். நீங்க சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மைதான். எங்களுக்கு எந்த விதமான இதுவரைக்கும் எவிடன்ஸ் இல்ல தட் ஒரு பர்டிகுலர் நார்கோட்டிக்ஸோ இதுதான் கன்சியூம் பண்ணிருக்காங்க. இட் இஸ் a subject matter of investigation. So we need some time to clarify that. அதுதான் சொல்றேன். அது இப்போதைக்கு we cannot say that என்ன எவிடன்ஸ் இருந்தா தான் நான் சொல்ல முடியும். ஆமா எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடப்படுவது 0 விழுக்காடாக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப் பொருள் குறித்து குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கஞ்சா எங்கு விற்கப்படுகிறது என்பதை கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க.
குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கோம். கர்நாடகால அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்ப அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விக்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்துவிட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று. தங்கத்தின் விலை கடந்த ஒரு மாதத்தில் சவரனுக்கு 11,000 ரூபாய் வரை அதிகரித்த நிலையில் இன்று சற்றே குறைந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,800 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 420 ரூபாய் குறைந்து 12,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல வெள்ளியின் விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 23,000 ரூபாய் குறைந்து 2,58,000 ரூபாய்க்கும் 1 கிராமிற்கு 23 ரூபாய் குறைந்து 258 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கமும் வெள்ளியும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் முதலீட்டாளர்கள் அவற்றை விற்று லாபம் ஈட்ட தொடங்கியிருப்பதாகவும் இதன் காரணமாக அவற்றின் விலை சற்றே குறைந்திருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். டெல்லியில் கடும் பனிமூட்டத்தால் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் பல விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு மாற்றி இயக்கப்பட்டன. அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின்படி பனிமூட்டம் காரணமாக 60 வருகை விமானங்களும் 58 புறப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 16 விமானங்கள் ஜெய்ப்பூர், லக்னோ உள்ளிட்ட மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. இதேபோல 130க்கும் அதிகமான விமானங்கள் நேர தாமதத்துடன் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கடமை பாதையில் நடைபெறும் 2026ஆம் ஆண்டுக்கான குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. பசுமை மின்சக்தி எனும் தலைப்பில் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. 2024ஆம் ஆண்டு குடியரசு தின நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் குடவோலை முறை குறித்து அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்திக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் முன்னறிவிப்பின்றி பகுதி பகுதியாக பிரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திணறினர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மயமாதலை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 150 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராடி வருகின்றனர். அண்மையில் ரிப்பன் மாளிகை அருகே இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு கவனம் ஈர்த்த தூய்மை பணியாளர்கள் தற்போது சாதுரியமாக பகுதி பகுதியாக பிரிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் முதலில் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது காவல்துறை வாகன சக்கரத்திற்கு அருகே தலை வைத்து படுத்து முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தை தொடர்ந்து மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்பட்டனர். பணி நிரந்தரம் கோரி கருணாநிதியின் நினைவிடத்தில் தூய்மை பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது மயங்கி விழுந்த தூய்மை பணியாளர் ஒருவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பரபரப்பான சூழல் நிலவியதால் கலைஞர் நினைவிடம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு சுமார் 1 மணி நேரம் அனுமதி மறுக்கப்பட்டது. சென்னை ஓமந்தூராரில் உள்ள கலைஞர் கருணாநிதி சிலை முன்பும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலில் அண்ணா அறிவாலயத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு குழுவினர் கைதாகினர். பின்னர் மற்றொரு குழுவினர் கருணாநிதி நினைவிடத்தில் போராட்டம் நடத்தி கைதாகினர். இதைத் தொடர்ந்து 3வது குழுவினர் சென்னை ஓமந்தூராரில் உள்ள கருணாநிதி சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒரே நாளில் குறிப்பிட்ட இடைவெளியில் வெவ்வேறு இடங்களில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் திணறினர்.
சொர்க்கவாசல் திறப்பையொட்டி பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அதிகாலையிலேயே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்ட உற்சவர் நம்பெருமான் அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் கோஷத்திற்கு மத்தியில் பிரவேசித்தார். ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உட்பட பல்வேறு ஆபரணங்களுடன் எழுந்தருளிய நம்பெருமானை பக்தர்கள் மனமுருகி தரிசித்து வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அதிகாலை 1:30 மணியளவில் கோயில் ஜீயர்கள் முன்னிலையில் அர்ச்சகர்கள் ஆகம முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும். இதனிடையே வைகுண்ட ஏகாதசி துவாதசியை ஒட்டி கோயிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் பல வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் செய்யப்பட்ட அலங்காரம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மேற்கு வங்கத்தில் பாஜகவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்று கொல்கத்தாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் குறித்து வியூகம் வகுப்பதற்காக 3 நாள் பயணமாக கொல்கத்தா சென்றுள்ள அமித்ஷா கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்தார். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோத குடியேறிகள் வருவதை மம்தா பானர்ஜி ஊக்குவிப்பதாகவும் இதனால் மாநிலமே ஆபத்தான நிலையை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றும் அமித்ஷா கூறினார். மாநில அரசு போதிய நிலம் வழங்காததால் வங்கதேச எல்லையில் தடுப்பு வேலை அமைப்பதில் தடங்கல் இருப்பதாகவும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். மாநிலத்தில் பாஜக அரசு அமைந்தால் சட்டவிரோத குடியேறிகளை கண்டறிந்து வெளியேற்றுவோம் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோசடி நடைபெறுவதாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். பாங்குரா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மம்தா பானர்ஜி வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். தகுதியுள்ள ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டால் கூட டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் மம்தா எச்சரித்தார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் அவர் பேசினார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் தங்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அதவலே தெரிவித்திருக்கிறார். மும்பை மாநகராட்சிக்கு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பாஜக 137 தொகுதியிலும் அதன் கூட்டணி கட்சியான ஷிண்டே சிவசேனா 90 இடங்களிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் பாஜக கூட்டணியில் உள்ள இந்திய குடியரசுக் கட்சியின் அதவலை பிரிவு கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. ஆரம்ப காலத்திலிருந்தே தாங்கள் விசுவாசமாக இருந்து வருவதாகவும் ஆனால் தற்போது நடந்துள்ளது சுயமரியாதை மீதான தாக்குதல் என்றும் மத்திய அமைச்சரும் இந்திய குடியரசுக் கட்சி தலைவருமான ராமதாஸ் அதவலே தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் தன் கட்சி சார்பில் 50 வேட்பாளர்களை ராம்தாஸ் அதவலே களமிறக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவும் இத்தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. புதுக்கோட்டை அருகே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் விழா நடைபெறும் இடத்தை SP ஆய்வு செய்தார். மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனின் பிரச்சார பயண நிறைவு விழா புதுக்கோட்டையில் ஜனவரி 4ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் நிலையில் விழா ஏற்பாடுகளையும் ஹெலிபேட் அமைய உள்ள இடத்தையும் SP அபிஷேக் குப்தா ஆய்வு செய்தார். அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம்.